பெரும்பாலும் சைவ உணவு சாப்பிடுறவங்க கறி குழம்போட இந்த பன்னீர் குழம்ப தான் ஒப்பிடுவாங்க. பசுமாட்டு பாலை கறந்து பஞ்சு மாதிரி பன்னீரை செஞ்சு அதுக்கப்புறம் கையாலேயே மசாலா அரைச்சி மசாலா பன்னீர் குழம்பு இப்போ செய்வோம். மசாலா பன்னீர் செய்யறதுக்காக 1.5 லிட்டர் பசும்பாலை கறந்து எடுத்துக்குவோம். கறந்து எடுத்துக்கிட்ட பாலை வடிகட்டி காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பன்னீர்ல சேர்க்கறதுக்காக 1 தேக்கரண்டி கொத்தமல்லி, 6 வரமிளகாய், 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் இப்ப வறுத்து அதை நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப அரைச்ச இந்த மசாலாவை கையோட பால்ல சேர்த்துருவோம். 1 தேக்கரண்டி கொத்தமல்லி இலை, 2 நறுக்குன பச்சை மிளகாய், 2 தேக்கரண்டி துருவன கேரட், சுவைக்காக கொஞ்சம் உப்பு, 1 தேக்கரண்டி உலர்ந்த வெந்தயக்கீரை. கன்று போட்டு 2வது நாள் கறந்த பால்ல செஞ்சதுனால எலுமிச்சை பழம் சேர்க்கல. கடையில வாங்குற பாலா இருந்தா கண்டிப்பா 1/2 எலுமிச்சை பழம் சாறை பிழிஞ்சு விடணும். பால் முழுசா திரிஞ்சதும் அதை வடிகட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி துணியை வச்சு திரிஞ்ச பால்ல இருக்க தண்ணிய பிழிஞ்சு எடுத்துருவோம். சூடு தணியறதுக்காக குளிர்ந்த நீர்ல நினைச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருவோம். இப்ப நல்லா தட்டைய பரப்பி விட்டுட்டு கனமான பொருளை அது மேல வச்சிடலாம். கிட்டத்தட்ட இதை 4 மணி நேரம் இப்படியே விடணும். அப்படி இல்லைன்னா பன்னீர் கட்டியாகாது, உதிர ஆரம்பிச்சிரும். மசாலாக்கள் சேர்த்த பன்னீர் இப்ப தயாராயிடுச்சு. எல்லா மசாலாக்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 750 கிராம் பன்னீர் கிடைச்சது. நம்ம தயார் செஞ்ச பன்னீரை எண்ணெயில போட்டு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 அனாசி பூ, 3 லவங்கம், 1/2 தேக்கரண்டி சீரகம், இதெல்லாம் எண்ணெயில சேர்த்துட்டு 200 கிராம் நறுக்குன வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் உப்பு, 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, இது வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போனதும் 300 கிராம் நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துருவோம். 2 தேக்கரண்டி கொத்தமல்லி, 7 வரமிளகாய், 1/2 தேக்கரண்டி சோம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிருவோம். இப்ப அரைச்ச மசாலாவோட கையளவு ஊற வச்சிருந்த முந்திரியவும் சேர்த்து அரைச்சு எடுத்துருவோம்.
பதங்கின தக்காளியோட அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், அரைச்சு வச்சிருந்த மசாலா கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். பொரிச்ச மசாலா பன்னீரை நமக்கு தேவையான அளவு துண்டு துண்டா நறுக்கி எடுத்துக்குவோம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம நறுக்கி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துருவோம். கடைசியா உலர்ந்த வெந்தய கீரையை சேர்த்து குழம்பு கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். கடைசியா ஒரு தேக்கரண்டி வெண்ணெயில கொஞ்சம் சீரகம், 2 முந்திரி, 4 துண்டு வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சு குழம்புல சேர்த்தரலாம். மசாலா பன்னீர் குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. இத குறிப்பா சப்பாத்தி பரோட்டா கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கும்.